தக்காளி, வெண்டங்காய், இந்த பூண்டு, இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, சிறிதளவு பெருங்காயத்தூள் இதெல்லாம் வந்து நல்லா வணங்கினதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இன்னும் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கல்லுப்புக்கு வந்து நல்ல டேஸ்ட் சேர்த்துக்குங்க. பொடி உப்பு தவிர்த்துருங்க. இந்த மாதிரி குழம்பெல்லாம் வைக்கும்போது கல்லுப்பு சேர்த்தும்போது உங்களுக்கு கல்லுப்பு சீக்கிரம் கரைஞ்சிரும். நல்லா வணங்கி கொடுக்கும் காயெல்லாம். நல்லா ஒரு ஸ்பூன் கல்லுப்பு, சிறிதளவு மஞ்சத்தூள், காய் வந்து நிறம் மாறாமல் இருக்க மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வணக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் சக்தி மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணாலும் ட்ரை பண்ணுங்கள். நல்லா மிளகாத்தூள் போட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் கடைசி வந்து நல்லா தேவையான அளவு புளி வந்து எடுத்து நல்லா கரைச்சிக்கோங்க. கெட்டியாக கரைக்கணும்னு அவசியம் இல்லை, லிக்விடாக கூட கரைச்சிக்கோங்க. கரைச்சி ஊற்றி காய்கொடை நல்லா வணங்கின காய்கொடை ஊற்றி ஓப்பன்லேயே வச்சு மூடி வைக்கணும்னு தேவை கிடையாது. மூடி வைக்கிறவங்க வைக்கலாம். ஓப்பன்லேயே வச்சு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு சுண்டை வச்சுருங்க. கிரேவி மாதிரி வந்துடும். அந்த கிரேவி மாதிரி வர ஸ்டேஜில் 2 துண்டு வெல்லம் வந்து மண்டை வெல்லம் சேர்த்துக்கோங்க. மண்டை வெல்லம் சேர்த்து தேங்காய் அரைச்சி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கலந்துரும். மண்டை வெல்லம் நல்லா கரைஞ்சிரும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி திக்காக வந்து பேஸ்ட் மாதிரி வந்ததுக்கப்புறம் மண்டை வெல்லம் எல்லாம் போட்டதுக்கப்புறம் தேங்காயை அரைச்சி ஊற்றிக்கோங்க. தண்ணி சேர்த்து தேங்காய் நல்லா அரைச்சி ஊற்றிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு வெண்டங்காய் புளிக்குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. தேங்காய், மண்டை வெல்லம், காரம், உப்பு, புளிப்பு எல்லாம் சேர்த்துக்கனால அரிசியும் கலந்துருக்குங்க. துவர்ப்பு மட்டும்தான் இல்லை. சூப்பராக இருக்குங்க வெண்டங்காய் புளிக்குழம்பு. இதே மெத்தடில் நீங்கள் பாவக்காவும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். சேம் இதே இன்க்ரீடியன்ட் தான், காய் மட்டும் வேரி. அதனால் பாவக்காய் ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்டங்காய் புளிக்குழம்பு சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. நல்லா கொச்சம்பிட்டு இதை ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா இந்த தேங்காய் டேஸ்ட்டு, பூண்டு ஃப்ளேவர், கருவேப்பிலை ஃப்ளேவர், மல்லித்தலை ஃப்ளேவர், ப்ளஸ் அந்த வெங்காயத்தோட கடித்து சாப்பிடும்போது க்ரன்ச்சினஸ், வெண்டங்காயோட டேஸ்ட், அப்புறம் தக்காளியோட டேஸ்ட், அப்புறம் அரைச்சி ஊற்றின தேங்காய் டேஸ்ட், அப்புறம் அந்த வெள்ளத்தோட இனிப்பு தெரியாத அந்த புளிக்குழம்போட டேஸ்ட்டு வெள்ளத்தோடு சேர்ந்து நல்லா எம்மியாக இருக்கும். எல்லாம் சேர்ந்து காரமும் உங்களுக்கு ஈக்குவலாகிடும். இந்த வெல்லம் இந்த தேங்காயெல்லாம் சேர்த்தும்போது காரம் நீங்கள் தெரியாமல் அதிகமாக போட்டாலும் இதில் வந்து ஈக்குவல் ஆயிரும். சூப்பராக டேஸ்ட்டாக செம்மையாக இருக்குதுங்க. வெண்டங்காய் புளிக்குழம்பு சிம்பிளான இன்க்ரீடியண்ட், அதிகமாக எதுவும் கிடையாது. நீங்கள் வேணால் இதேமாரி ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குதுங்க. வெண்டங்காய் புளிக்குழம்பு தயார். இதேமாரி பாவக்காயிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் இதே மெத்தட், இதே இன்க்ரீடியண்ட், காய் மட்டும் வேறு. தேங்க்யூ. வெண்டங்காய் புளிக்குழம்பு செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க. சுடு சாதத்தில் வச்சு இப்போ சாப்பிட போகிறேன். சூப்பராக அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்க்யூ.